அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி மாட்டுப்பொங்கல்ன்றதுனால பொங்கல் வந்து சக்கரை பொங்கல் மட்டும்தான் வச்சுருந்தேன். சக்கரை பொங்கல் வச்சுட்டு நான்வெஜ் செஞ்சு படைக்கணுன்றதுனால இன்றைக்கி பிரியாணி தான் ஸ்பெஷல். காலையிலே 9 to 10 நல்ல நேரத்தில் சக்கரை பொங்கல் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பிரியாணி செய்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா நாங்கள் 12 மணிக்கு தான் படைத்தோம். அதனால் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு டபரா வச்சு பட்டை, லவங்கம், கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அப்படியே தக்காளி பழம் இது வதங்கணும். தக்காளி பழமும் கூட சேர்த்து ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் விட்டுட்டு போயிருந்தால் அந்த கேப்பில் அடி பிடிச்சிருச்சு. அப்புறம் அதை கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு தக்காளி பழம் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் வதங்கினதுக்கப்புறமா காரத்தூள் ஒரு 3 ஸ்பூன். இது படைக்கிறதுனால எச்சி படாமல் செய்யணுன்றதுனால எதுவும் டேஸ்ட்டு பார்க்காம தான் செஞ்சுருந்தேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு மறுபடியும் கொஞ்சம் வதக்கி விட வேண்டியது தான். ஆனாலும் லைட்டாக அடி பிடிச்சிருந்தா கூட பிரியாணி செய்யும் போது அது ஒன்றும் தெரியாது. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தானே, அது ஒரு பெருசாக தெரியாது. ரொம்ப அடி பிடிச்சிட்டா தான் அந்த வாசனை தெரியும். அப்புறம் தயிர் தேவையான அளவு சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுட்டேன். அப்புறம் கறியை கழுவி வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அந்த கறியும் சேர்த்தாச்சு. கறியை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு கிண்டி வதக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணால் நமக்கு கறி நல்லா சாஃப்டாகவும் அதோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கியிருக்கும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் க்ளீன் பண்ணி கழுவிட்டு நல்லா பொடியாக நறுக்கி இந்த பிரியாணி இதோடு சேர்த்தாச்சு. அதையும் ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டாச்சு. அந்த சைடு கேப்பில் வெங்காய பச்சடி ரெடி பண்ணுறதுக்காக வெங்காயம் வெள்ளரிக்காய் அரிஞ்சு வச்சாச்சு. அடுத்து அரிசி போட்டிருந்தாலும் இப்போ ஓரளவு ஸ்டேஜ் வந்துடுச்சு. அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு தடவை மேலாக்கா கிண்டி விட்டுட்டோன்னா நமக்கு அரிசி உடையாமல் இருக்கும். இப்போ வெங்காய பச்சடியில் தயிர் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து கிண்டி வச்சிடலாம். நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணியும் கொடுத்தாச்சு. அடுத்ததாக நம்மளுடைய பிரியாணி வந்து தம் போடுற அளவுக்கு ரெடியாக இருந்தது. அதை ஒரு தடவை மறுபடியும் மேலாப்பில் கிண்டி விட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து 2ஆக கட் பண்ணி அதில் ஒரு பாதி பழம் புழிஞ்சு விட்டேன். மறுபடியும் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது. அதில் இன்னொரு பாதியில் வந்து ஃபுல்லாக விடலை, கொஞ்சமாக மட்டும் விட்டுருந்தேன்.